கிராமத்து ஸ்டைலில் சிக்கன் குழம்பு இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. டேஸ்ட் சும்மா சூப்பரா இருக்கும். பேன்ல ஆயில் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் குருமிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, பூண்டு, இஞ்சி, வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா, மல்லி விதையையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆனதுக்கு அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காவையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடியையும் சேர்த்து நல்லா கலந்ததுக்கு அப்புறம் கடைசியா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து வதக்கி மிக்ஸி ஜாருக்கு மாத்திட்டு நல்லா நைஸா அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. சட்டியில ஆயில் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி எல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம், கருவேப்பிலையை சேர்த்து நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிற மாதிரி வதக்கி 2 தக்காளி பழம், 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதோடவே கிளீன் பண்ணி வச்சிருக்கிற 1/2 கிலோ சிக்கன், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடியையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. ஹை ஃபிளேம்ல வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சு வச்சிருக்கிற மசாலா பேஸ்டையும் சேர்த்து மிக்ஸி ஜார் அலசி 1/2 கப் அளவுக்கு தண்ணி, 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மீடியம் ஃபிளேம்லயே ஒரு 10 இருந்து 15 நிமிஷம் விட்டுருங்க. இடையில ஓபன் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க. நான் இன்னைக்கு ஒரு 6 முட்டையும் சிக்கன் குழம்போட சேர்த்திருக்கேன். அதையும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் போல மூடி வச்சுட்டு சிக்கன் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் அணைச்சிட்டு நறுக்கின மல்லித்தலையை தூணிங்கன்னா சுட சுட செம டேஸ்டியான கிராமத்து ஸ்டைல் சிக்கன் குழம்பு செம சூப்பரா இருக்கும். இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தின்னு எல்லாத்தோடையும் வச்சு சாப்பிடலாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.